வணக்கம். இது தேர்தல் நேரம். வாக்காளர்களோடு ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதுதான் இதில் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பல வேட்பாளர்கள் இருக்காங்க, பல கட்சிகள் வராங்க, சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் நம்மளிடத்தில் வாக்குகள் சேகரிக்க அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க, வந்து வாக்குகள்லாம் கேட்பாங்க. ரெண்டு முக்கியமான விஷயத்தை மக்களாட்சி முறையில் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடுக்கு உட்பட்டு நம்ம கவனிக்கணும். கவனிங்க, சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு என்பது ஆதிக்க ஆட்சி கோட்பாடுக்கு எதிரானது. இப்போ அந்த ரெண்டு அம்சங்கள் என்ன? ஒன்று வெளிப்படை தன்மை, ரெண்டு கேள்வி கேட்கலாம், கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், பதில் சொல்லும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம். இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அம்சங்களில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற வேட்பாளர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ரெண்டு அம்சங்களில் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் எப்படி செயல்படுறாங்கிறத உற்று கவனிங்க. இது எல்லாமே ரிலேட்டிவ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கட்சி ஒரு விதமாக கையாண்டிருப்பாங்க, இன்னொரு கட்சி இன்னொரு விதமாக கையாண்டிருப்பாங்க. ஒரு கட்சி நடத்துல அதிக பொறுப்புத்தன்மை, அதாவது கம்பேர் பண்ணும்போது இல்லை அதிக வெளிப்படைத்தன்மையை பார்த்துருக்க முடியும், பதிலளிக்கும் பாங்கை பார்த்துருக்க முடியும். இன்னொரு சைடில் அப்படி பார்த்துருக்க முடியாது. இவைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு வாக்குகளை செலுத்த முயற்சிக்கணும்.